ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே வந்து கூகுள் பே, ஃபோன்பேல எப்படி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேடிஎம்ல எப்படி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போதும் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் உள்ள டிடிஹெச் ரீசார்ஜ்க்குள்ளே போகலாம். அந்த ஆப்ஷனுக்குள்ளே ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்னு இருக்கும். அதில் வந்து சி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு மேலே டாப்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இதுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் பில்லிங் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிடிஹெச் ரீசார்ஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன், ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட், DTH உங்களுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏர்டெல், dishtv, சன்டைரக்ட் எல்லா ப்ரொவைடரும் இருக்குது. நான் சன்டைரக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சன்டைரக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும், அதாவது உங்கள் பாக்ஸ் மேலே இருக்கும். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, மெசேஜில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுங்கிறதுல ப்ரௌஸ் பிளான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் உங்களுக்கு மந்த்லி பிளான் என்னென்ன இருக்குது, சின்ன பேக்லேருந்து பெரிய பேக் வரைக்கும் மந்த்லி பிளானில் என்ன இருக்குது, ஆட் ஆன்ஸ் எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான பேக்ஸும் 6 மந்த்துக்கான பேக்ஸும் அண்ட் ஆனுவல் பேக்ஸும் உங்களுக்கு மேலே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 மந்த் இருக்குது. ஸோ அது 6 மந்த் அண்ட் ஆனுவல் பேக் இருக்குது. ஸோ நீங்கள் எது ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்பராக டைப் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே அமௌண்ட் டைப் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் வேலட் இல்லைனா யூபிஐ ஐடி மூலயமா நீங்கள் வந்து உங்களோட ரீசார்ஜ் எந்த டிஷ் வச்சுருக்கீங்களோ அந்த டிஷ்ஷோட ரீசார்ஜை வந்து பேடிஎம் மூலயமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். கீழே அந்த ப்ரௌஸ் பிளான்லேயே நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு. இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.